மணிவாசகரின் சிவபுராணத்தில் 68வது வரியாக ஓராதால் உள்ளத்து ஒழிக்கும் ஒளியானே என்று வருகிறது. அதனுடைய அர்த்தத்தை பார்ப்போம். ஆர்வம் முயற்சி இல்லாதவர் உள்ளத்திலும் வழிபாடின்றி மறைந்திருக்கும் ஒளியானே. இன்னும் சற்று விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சிவபக்தி இல்லாதவர் இதயத்திலும் அவர் இருப்பார். மனிதனாக பிறந்துவிட்டால் ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 வயதில் பக்தி ஏற்பட்டு விட்டது. ஆகவே தோளுடைய சிவன் என்று பாடினார். சிவபெருமான் மிகவும் பொறுமைசாலி. சிலருக்கு 60 வயதிற்கு பிறகு மேல்தான் பக்தி வரும். இன்னும் சிலருக்கு 90 வயதில் கூட பக்தி வரும். ஆகவே உயிர் போகும் வரை ஒவ்வொருவர் உடலிலும் அவர் இருப்பார், பொறுமைசாலி. ஆனால் உயிருள்ளவரை அனைவரும் சிவம், மறைந்த பிறகு அனைவரும் சமம். ஆகவே பக்தி உள்ளவர் இல்லாதவர் என்று அனைத்து இதயத்திலும் அவர் லப் டப் என்ற சத்தத்தோடு நடனமாடிக்கொண்டிருப்பார்.